நேற்று வெள்ளை அறிக்கை உங்க அரசு வெளியிட்டு இருந்தாங்க. அதை பல விமர்சனம் பண்ணி எதிர்கட்சி பேசிட்டு வராங்க. குறிப்பா தங்கம் தென்னரசு டிவிக்கு ஆட்சி முடியும் போது 20 லட்சம் கோடி இருக்க போது அடிச்சு சொல்ல சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய வெள்ளை அறிக்கை பத்தி பேச மறுத்துட்டாங்க. என்ன காரணங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சார், ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த இப்ப இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள், முன்னாடி இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் கடந்த முறை ஆட்சியில திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி 5 வருஷத்துல எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடனை சுமத்தினாங்க நம்ம பார்த்தோம். தனிநபர் மீது நேற்று ரொம்ப அழகாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி நிதித்துறை மந்திரி ஒரு வெள்ளை அறிக்கையை ரொம்ப டீட்டெயிலா தமிழ்நாடு ஒரு ஃபண்டில் எந்த மாதிரி அகல பாதாளத்தில் இருக்கிறோம், 100 ரூபாய் வந்தா அதுல 145 ரூபாய் செலவு இருக்கு, வருவாய் இல்ல. அப்போ கடந்த முறை ஆண்ட ஆட்சியாளர்கள் அந்த வருவாயை உயர்த்துவதற்காக எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் நல்ல ஒரு முயற்சியும் செய்யல. அப்ப நாங்க இந்த முழுக்க இந்த அரசாங்கம், ஏன்னா இந்த அரசாங்கம் பாத்தீங்கன்னா மக்களுக்கான அரசாங்கம், மக்களுக்கு என்ன சரி செய்தால் இன்னைக்கு 145 ரூபாய் செலவாகுதுன்னா என்னத்தை கொண்டு வரணும், இதுல முதலீட்டாளரை எப்படி கொண்டு வரணும், ஃபண்டை எப்படி உயர்த்தணும், பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தணும் சொல்லி இந்த அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. நீங்க கடந்த முறை மக்கள் திட்டம் சொல்லி இவ்வளவு கோடியை நீங்கள் கடனாக வைத்து என்ன மக்கள் திட்டத்தை செஞ்சீங்க? மக்கள் திட்டத்துக்காகவே கொள்ளடிக்கக்கூடிய அரசாங்கமாக கடந்த முறை ஆட்சியாளர்கள் திமுக அரசாங்கம் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே KN நேரு போன்றவர்கள் மீதெல்லாம் FIR பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சரின் அரசாங்கம் கரப்ஷன் இல்லாமல், கமிஷன் இல்லாமல், எந்த ஒரு கையூட்டலும் இல்லாமல் ஒரு தூய்மை அரசாங்கத்தை தந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி சுமையை நீக்குவதற்கு என்ன மேலோங்கி செல்ல வேண்டுமோ அதுக்கு துறையான சார்ந்த எல்லா விஷயத்திலும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டா அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த நிதி சுமையிலையும் நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை பூர்வமாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நல்லாட்சியாக இந்த அரசாங்கம். நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சி முடிகிறதுக்குள்ள 20 லட்சம் கோடி போயிருச்சுன்னு சொன்னா நீங்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கினா இல்லையா? ஒரு நபர் மேல எவ்வளவு லட்சம் கடன் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நீங்க ஒழுங்காக முறையாக சேர்ந்திருந்தால் நீங்க கடந்த முறை ஆட்சியாண்ட எக்ஸ் முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மக்கள் கொளத்தூர்ல போர்ட் அவுட் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு என்ன, நீங்க கடந்த முறை மக்களுக்காக திட்டங்களை தரேன்னு சொல்லி கடன் வாங்கி மக்கள் மீது கடன் சுமத்தை செய்து தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சியுமே நடக்கல, எந்த துறை சார்ந்த வளர்ச்சியுமே நடக்கல. அப்ப முழுக்க இந்த அரசாங்கம் திட்டத்தை கபடகடம் செய்ய, கரப்ஷன் செய்ய கொண்டு வந்திருக்கு. அப்போ இந்த திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. குறிப்பாக எக்ஸ் முதலமைச்சர் அவர்களை கொளத்தூர இந்த மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மக்களுக்கு திமுக அரசாங்கம் மீது ஒரு நம்பிக்கையே இல்ல. அப்போ ஒரு நல்லாட்சி தரக்கூடிய மாண்புமிகும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் சார் அவர்களின் அரசு மீது நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்காங்க. இந்த ஆட்சி விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்லாம் பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்றது. வரும் நாட்களில இந்த பல முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு இப்ப இருக்கக்கூடிய நிதி சுமையை முறையாக சரிப்படுத்தக்கூடிய முயற்சியை இந்த அரசாங்கம் ஈடுபடும் என்று மக்கள் நம்பியிருக்கிறாங்கன்னு பாக்குறேன். வக்ஃபு வாரிய முறைகேடு தொடர்பாகவும் முஸ்லிம்களுடைய நிலங்களை மீட்டெடுப்பதற்காகவும் 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கிறோம். அது இல்லைன்னா முஸ்லிம்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தலைவர் வேலூர் இப்ராஹிம் தெரிவிச்சிருக்காரு. இது சம்பந்தமா தலைமைச் செயலகத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க அறிக்கை. இதற்கு முன்பாகவே இதுல நிலைப்பாடு என்ன? தமிழக அரசாங்கத்தோட நிலைப்பாடு, வக்ஃபு சொத்தை யாரெல்லாம் கையகப்படுத்திருக்காங்களோ முறையாக அவங்கள்ட்ட மீட்டெடுக்க வேண்டும். எப்படி கடந்த நீங்க பேசக்கூடியவர்கள் வக்ஃபு சொத்துல என்னென்ன மீட்டெடுத்து கொடுத்திருக்காங்க, வக்ஃபு சொத்தை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இப்ப கடந்த முறை ஆட்சியாளர் இருந்த திமுக அரசாங்கம் யாரெல்லாம் வக்ஃபு சொத்தை கையகப்படுத்தி இருக்கிறார்களோ அந்த மீட்டெடுப்பை நாங்கள் அதுல ஒரு 0.5% ஆச்சு மீட்டெடுத்தாங்களா? ஆனா தமிழக அரசாங்கம், மாண்புமிகும் விஜய் சாரின் அரசாங்கம் வக்ஃபு சொத்தை முறையாக கூடிய விரைவில் மீட்டெடுத்து அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு ஒப்படைக்கப்படும் ரொம்ப தெளிவான தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கும். அதுக்கான செயல்பாடு முழுமையாக நடக்கும்னு நான் சொல்றேன்.